பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியால் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியால் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியால் ஆராதனை எத்திசையும் என்னுடன் நீ பேசு, என் இதயம் கூறுவதை கேளு. நான் ஒரு பாவி, ஆறுதல் நீ கூறு. நாள் முழுதும் என்னை வழி நடத்து. என்னுடன் நீ பேசு, என் இதயம் கூறுவதை கேளு. நான் ஒரு பாவி, ஆறுதல் நீ கூறு. நாள் முழுதும் என்னை வழி நடத்து. திருப்பெயர் நான் பாடிடும் கீதம், உம் திரு இதயம் பேரானந்தம். உம் திருப்பெயர் நான் பாடிடும் கீதம், உம் திரு இதயம் பேரானந்தம். உம் திருவாழ்வென கருளும் இறைவா, இறைவா, உம் திருவாழ்வென கருளும். உம் திருநிழலில் நான் குடிகொள்ள என்றும் என்னுடன் இருப்பார். இயேசுவே, என்னுடன் நீ பேசு, என் இதயம் கூறுவதை கேளு. நான் ஒரு பாவி, ஆறுதல் நீ கூறு. நாள் முழுதும் என்னை வழி நடத்து.
இயேசுவின் பெயருக்கு மூவுலகனைத்தும் இணையடி பணிந்து தலை வணங்கிடுமே. இயேசுவின் பெயருக்கு மூவுலகனைத்தும் இணையடி பணிந்து தலை வணங்கிடுமே. இயேசுவே உன் பெயர் வாழ்க வாழ்க வாழ்க. இயேசுவே உன் பெயர் வாழ்க. இயேசுவே நீ என் இதயத்தின் வேந்தன், என்னை தள்ளிவிடாதேயும். இயேசுவே என்னுடன் நீ பேசு, என் இதயம் கூறுவதை கேளு. நான் ஒரு பாவி, ஆறுதல் நீ கூறு. நாள் முழுதும் என்னை வழி நடத்து. தாயும் தகப்பனும் உன்னை ஒருவேளை கைவிடலாம். தாயும் தகப்பனும் உன்னை ஒருவேளை கைவிடலாம். நண்பர்களெல்லாம் கைவிட்டாலும் பந்தமும் பாசமும் பிரிந்திட்டாலும் நண்பர்கள் எல்லாம் கைவிட்டாலும் பந்தமும் பாசமும் பிரிந்திட்டாலும் பரமபிதா உன்னை கைவிடாரே. பரமபிதா உன்னை கைவிடாரே. தோளில் சுமந்து காத்திடுவாரே. கண்ணீர் துடைப்பார் இயேசு. கவலை தீர்ப்பார் இயேசு. அழவேண்டாம் நீ புலம்ப வேண்டாம். என் மகனே நீ
கலங்க வேண்டாம் என் மகளே, நீ கலங்க வேண்டாம். தாயும் தகப்பனும் உன்னை கைவிட்டாலும், உன்னுடைய நண்பர்கள் எல்லாம் உன்னை தூக்கி எறிந்தாலும், உன்னுடைய சொந்தம் பந்தம் உன் கூட இருக்கிறவங்க உன்னை தனிமைப்படுத்தினாலும் நான் உன்னோடு இருக்கிறேன். உன் கண்ணீரை நான் துடைப்பேன். கலங்கிக் கொண்டிருக்கிறாயா? உன்னுடைய அறையிலே அழுது கொண்டிருக்கிறாயா? புலம்பிக் கொண்டு போயிருக்கிறாயா? உன்னுடைய வீட்டிலே தனிமைப்படுத்தப்பட்டு கவலையோடு மனபாரத்தோடு முடங்கி போய் கிடக்கிறாயா? யார் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். எந்த ஒரு சூழலும் உன்னை கைவிடாத தேவனான். உன்னுடைய கண்ணீரை துடைப்பேன். நீ அழுவாய், புலம்புவாய். உன்னுடைய கண்ணீர், உன்னுடைய துக்கம் சந்தோஷமாக மாறும். மகனே, மகளே, உன்மேல் எனக்கு அக்கறை உண்டு. தவிர்க்க முடியாத சூழ்நிலையிலே நீ இந்த ஒரு நிலைக்கு நீ தள்ளப்பட்டிருக்கலாம். நான் இருக்கிறேன். உன் தந்தை, உன் தேவன், உயிர் கொடுத்தவர், வாழ்வு கொடுத்தவர், உயிர் பிச்சை கொடுத்த தேவன் நான் இருக்கிறேன். நீ அஞ்சாத, கவலைப்படாத, சோர்ந்து போகாத, பயப்படாத, மனம் வருந்தாத. நான் இருக்கிறேன். இந்த ஆண்டவரை பாருங்க. நமக்காக, நம்ம ஒவ்வொருவருக்காகவும் மனிதனாக இந்த உலகத்திலே பிறந்தவர். தான் செய்த பாவங்களுக்காக அல்ல, நம்ம ஒவ்வொருடைய பாவங்களுக்காக கழுவாயாக தன்னையே தாரி வார்த்து கொடுத்த தியாக செம்மல் அவர். அப்படியே உற்று நோக்குங்க. அவர் அப்படியே உற்று நோக்குங்க. நம்முடைய கண்ணீரை துடைக்கிற தேவன் இவர். நீங்கள் தனிமையிலே தவிக்கிற பொழுது உங்க கூட இருப்பவர். உங்களுடைய வாழ்க்கையிலே சோகத்திலே பரிதபிக்கிற பொழுது, மனபாரத்தால் பரிதபிக்கிற பொழுது உங்களை தன்னுடைய தோள் மேல் சுமந்து செல்லுகிற தேவன் இவர். இந்த ஆண்டவரை பாருங்க. நற்கனை ஆண்டவரை பாருங்க. இவரின்றி நம்முடைய வாழ்க்கையில அனுபவம் அசையாது. ஒரு சின்ன ஒரு காரியம் நடக்காது. இந்த தேவனால முடியாத காரியம் எதுவுமே கிடையாது. இந்த நற்கனை ஆண்டவரால முடியாத காரியம் எதுவுமே கிடையாது. நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள். உங்களுடைய துக்கம் சந்தோஷமாக மாறும். ஆண்டவர் சொல்லிருக்கிற உயிருள்ள வார்த்தைகள். விடுதலை பயண புத்தகம் 34ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். நான் ஓர் உடன்படிக்கை செய்கிறேன். எந்த நாட்டில் எந்த மக்களுக்கும் செய்யாத அரும்பெரும் செயல்களை நான் உன் மக்கள் அனைவரும் செய்வேன். உன்னை சூழ்ந்துள்ள மக்களிட்டார் அனைவரும் ஆண்டவரின் செயல்களை காண்பர். என்னில் நான் உன்னோடு இருந்து திகழூட்டும் செயல்களை செய்வேன். இது பொய்யில் அன்பானவர்களே. இன்று நாம் இருக்கிற இடத்துல இந்த தேவன் பெரிய பெரிய அற்புதமான காரியங்களை செய்திருக்கிறார். முடியாது, நடக்காது, நடக்கவே நடக்காது என்று சொல்லக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றையும் நடத்தி காட்டுகிற தேவன் அவர். இதோ இந்த ஊரடங்கு காரணமாக வீட்டிலே முடங்கி போய் கிடக்கிறார். ஒவ்வொரு நாளும் அச்சுறுத்தக்கூடிய பல செய்திகள். இன்னும் 3 நாள் வீட்டிற்குள் வெளியே வரக்கூடாது என்று நாம் அறிவுறுத்தப்பட்டிருக்கிற இந்த நிலையில டிசம்பர் மாதம் 3ஆம் தேதிக்கு பிறகு இன்னும் 1 மாதம் நீடிக்கப்பட்டு விடுமோ என்ற கவலையோடு கூட நாம் இருந்து கொண்டிருக்கலாம். அன்புக்குரியவர்களே, நாம் எப்படிப்பட்ட மனநிலை இருந்தாலும் சரி, நமக்கு ஒரு தேவன் இருக்கிறார். நம் ஆண்டவர் இருக்கிறார். நம்முடைய கண்ணீரை துடைக்கிற தேவன் இருக்கிறார். அந்த ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. உங்களுடைய கவலைகளை சொல்லுங்க. உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லுங்க. அது எப்படிப்பட்ட கவலையாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரி, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. நான் உன்னோடு இருந்து திகிலூட்டும்
பெரும் செயல்களை செய்வேன். திருப்பாடல் 34:18 வாசிக்கிறோம். உடைந்த உள்ளத்தோருக்கு அருகிலே ஆண்டவர் இருக்கிறார். நீ உடைஞ்சு போயிருக்கிறாயா? உடைந்த உள்ளத்தோடு நற்கருணை ஆண்டவருடைய முன்னே உட்கார்ந்து இருக்கிறாயா? உன்னுடைய அருகிலே ஆண்டவர் இருக்கிறார். உன்னை பார்க்கிறார், அக்கறையோடு பார்க்கிறார். ஆண்டவர் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார். இன்று நீ இருக்கிற இடத்துல ஆண்டவர் உன்னை தொட இருக்கிறார். நீ இன்று ஆசீர்வதிக்கப்பட இருக்கிறாய். ஆண்டவரை பாருங்க, ஆண்டவரை பாருங்க. ஆண்டவரே, நீங்க தான் எனக்கு எல்லாம். ஆண்டவரே, நீங்க தான் எனக்கு எல்லாம். நீங்க எல்லாமே எதுவுமே இல்ல. ஆண்டவரே சொல்லுங்க. ஆண்டவரிடம் நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரிடம் நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, உம்மை நான் அடைக்கலம் போகிறேன். கலைமான் நீரோடையை தேடுவது போல ஆண்டவரே, என் நெஞ்சு உமக்காய் ஆவலோடு காத்திருக்கிறது. ஆண்டவரை பாருங்க. இன்று சிறப்பான விதத்திலே அன்புக்குரியவர்களே, இந்த கொரோனா வியாதியால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையிலே, தங்களுடைய வீடுகளிலே, பல்வேறு இடங்களிலே தனிமைப்படுத்தப்பட்டு பல்வேறு சூழ்நிலையிலே சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் சிறப்பாக ஜெபிக்கிறோம். அனைவரும் ஒருமித்த கருத்தோடு, ஒருவேளை நமக்கு தெரிஞ்சவங்க யாரா இருக்கலாம், அகில உலகம் எங்கும் இந்த நோயினால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிப்போம். இவளுக்கு சிகிச்சை கொடுக்கிற மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ பணியாளர்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபிப்போம். ஆண்டவர் தாமே இவளுடைய அரணும் கோட்டையமாக இருந்து வழிநடத்த இவளுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். ஆண்டவர் வல்லமையாய் செயலாற்றட்டும். ஆண்டவர் வல்லமையாய் இந்த பிள்ளைகளை தொடட்டும். ஆண்டவரே தொடுங்க, ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, இன்று மிக சிறப்பான விதத்தில் இந்த நோயினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டு பல்வேறு இடங்களிலே தனிமைப்படுத்தப்பட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நாம் ஜெபிக்க இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு நாளும் இந்த நேரத்திலே ஒருமித்த கருத்தோடு நாம் இந்த மக்களுக்காக, நமக்காக, நம்முடைய வாழ்க்கை சொல்லி ஒப்பு கொடுத்து நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய நாளிலே இந்த மக்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் முன்வைத்து இந்த விடுதலை ஜெபமாலை சொல்லுகிற பொழுது, ஆண்டவர் இந்த பிள்ளைகளை தொடட்டும். வல்லமையாய் ஆண்டவர் இந்த பிள்ளைகளை தொடட்டும். ஆண்டவர் இந்த உலகத்தை பாதுகாக்கட்டும். இந்த நோய், இந்த தொற்று நோயிலிருந்து ஆண்டவர் இந்த உலகத்தையே பாதுகாக்க வேண்டும் என்று சிறப்பாக ஜெபிப்போம். அனைவரும் நாம் இருக்கிற இடத்துல கைகூப்புவோம். அப்படியே நற்கருணை ஆண்டவரை பார்ப்போம். இது இந்த விடுதலை ஜெபமாலையிலே ஜெபிக்கிற பொழுது என்னோடு இணைந்து ஜெபிங்க. ஆண்டவர் வல்லமையாய் செயலாற்றுகிறார். ஆண்டவர் நேரத்தை தொடுகிறார். பக்தியோடு இந்த விடுதலை ஜெபமாலையை சொல்லி ஜெபிப்போம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாமல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். போஞ்சு பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி வாழ்வுள்ள தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறேன். புனிதர்களின் உறவை முடிப்பை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமென். இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுதலை தருகிறார். நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுதலை தருகிறார்.
நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுதலை தருகிறார். நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுதலை தருகிறார். நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து இன்று விடுதலை தருகிறார். நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் மாட்சி இருப்பதாக. ஆமென். இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுதலை தருகிறார். நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்களை இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும்.
தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் ஆட்சி இருப்பதாக. ஆமென். அனைவரும் இணைந்து சொல்வோம். ஓ பரிசுத்த ஆவியே, உலக மக்கள் அனைவரும் கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாக்கப்படவும், நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்ட மக்கள் சுகம் பெறவும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருத்துவம் செய்யும் மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் பணியாளர்கள் ஒவ்வொருவர் மேலும் கொடுங்காற்றாய் வீசி மனித குலம் பாதுகாக்கப்பட ஜெபிக்கின்றோம். ஆமென். ஜெபிப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நாங்களும் உலகில் உள்ள அனைத்து மக்களும் செய்த பாவங்களுக்காகவும் உம்மிடம் மன்னிப்பை மன்றாடுகின்றோம். உம்முடைய ஆற்றல், பாதுகாப்பு, குணப்படுத்துதல் வல்லமையாய் வெளிப்படவும், உமது புதுமைகளையும் அற்புதங்களையும் இந்த விடுதலை ஜெபமாலை மூலமாக என்னையும் என் குடும்பத்தையும் உலக மக்களையும் உயிருள்ள சாட்சிகளாக மாற செய்தருளும். ஆமென். அல்லேலூயா. மாரநாதா. மார்க் எழுதின நற்செய்தி அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 46 முதல் 52 வரை உள்ள இறை வார்த்தைகள். இயேசுவும் அவருடைய சீடர்களும் எரிகோவுக்கு வந்தனர். அவர்களும் திரளான மக்கள் கூட்டமும் எரிகோவை விட்டு வெளியே சென்ற போது திமோயியின் மகன் பர்த்திமேயு வழியோரம் அமர்ந்திருந்தார். பார்வையற்ற அவர் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தார். நாசரேத்து இயேசுதான் போகிறார் என்று அவர் கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும் என்று கத்தத் தொடங்கினார். பேசாதிருக்குமாறு பலர் அவரை அதட்டினர். ஆனால் அவர், தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும் என்று இன்னும் உரக்க கத்தினார். இயேசு நின்று அவரை கூப்பிடுங்கள் என்று கூறினார். அவர்கள் பார்வையற்ற அவரை கூப்பிட்டு, துணிவுடன் எழுந்து வாரும், இயேசு உம்மை கூப்பிடுகிறார் என்றார்கள். அவரும் தம் மேலுடைய எறிந்துவிட்டு குதித்தெழுந்து இயேசுவிடம் வந்தார். இயேசு அவரை பார்த்து, உமக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர் என்று கேட்டார். பார்வையற்றவர் அவரிடம், ரபூனி, நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்றார். இயேசு அவரிடம், நீர் போகலாம், உமது நம்பிக்கை உம்மை நலமாக்கிற்று என்றார். உடனே அவர் மீண்டும் பார்வை பெற்று அவரை பின்பற்றி அவருடன் வழி நடந்தார். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீ விரும்புகிறாய்? பல ஆண்டுகளாக ஒரே இடத்திலே முடங்கி போய் கடந்த பார்வையற்ற அந்த பர்த்திமேயு இயேசுவை நம்பிக்கையோடு அழைத்த பொழுது அவரை தேடி வந்து கேட்ட சக்தி வாய்ந்த வார்த்தைகள், மகனே, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீ விரும்புகிறாய்? இயேசுவுக்கு தெரியும் அவனுக்கு என்ன தேவைன்னு. இருந்தாலும் அவருடைய விருப்பத்தை முதல்ல அவனிடமிருந்தே கேட்டு தெரிந்து கொள்கிறார். இது நாம் இருக்கிற சூழ்நிலையில நம்முடைய தேவை ஆண்டவருக்கு தெரிந்திருந்தாலும் கூட, அன்று அந்த பார்வையற்ற அந்த பார்த்திமேயை பார்த்து கேட்ட அதே கேள்வியை நம் ஒருவரிடம் கேட்கிறார். மகனே, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீ விரும்புகிறாய்? நாம தான் சொல்லணும். இது இந்த நாளிலே கொரோனா தொற்று நோயால்
பாதிக்கப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறீர்களா? உங்களுடைய குடும்பத்தால் கைவிடப்படப்பட்டிருக்கிறீர்களா? இந்த கொரோனா தொற்றுநோயின் காரணமாக பல்வேறு விதமான துன்ப சூழ்நிலையிலே நீங்கள் அகப்பட்டிருக்கிறீர்களா? உங்களுடைய வாழ்வே ஒரு கேள்விக்குறியாக இருந்திருக்கிறதா? தொழில் செய்ய முடியாத நிலை, பல்வேறு விதமான பிரச்சனைகள், கவலைகள், துன்பங்கள், துயரங்கள், யார்கிட்ட போய் சொல்றது தெரியல, எங்க போய் சொல்றது தெரியல. உங்களுடைய வாழ்க்கையில இந்த நாட்கள்ல தனிமையிலே தவிக்கிறீர்களா? எனக்கு யாருமே இல்லை, எல்லாரும் என்னை கைவிட்டுட்டாங்க, குடும்ப உறவுகள் இல்லை, இது இந்த நாட்கள்ல தனிமையிலே தவியாய் தவிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் செத்த ஒரு நடைபெணமான ஒரு வாழ்க்கை, என்ன செய்ய தெரியல, யார்கிட்ட சொல்ல தெரியல, எங்க போய் புலம்புறது தெரியல. இப்படி ஒரு சில கேள்விகளை சுமந்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே தவிக்கிறீர்களா? ஆண்டவர் கேட்கிறார், மகனே மகளே, இன்று நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீ விரும்புகிறாய்? அந்த பார்வையற்ற பாத்திமையில் சொன்னான், ஆண்டவரே நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும். நீங்க என்ன சொல்ல போறீங்க? ஆண்டவரே என்னுடைய வாழ்வு ஒளிமயமாக இருந்துச்சு, இன்னைக்கு இருளடைஞ்சு போச்சு. ஆண்டவரே மீண்டும் என்னுடைய வாழ்க்கை ஒளிமயமாகணும், நான் இழந்த எல்லாவற்றையும் பெறணும், உடல் நலம் கிடைக்கணும், நான் இழந்த எல்லாவற்றையும் மறுபடியும் பெறணும். அது எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரி, நீங்கள் இருக்கிற இடத்துல ஆண்டவரை கேளுங்க, ஆண்டவர் கொடுப்பார், ஆண்டவர் கொடுப்பார். மகனே சுகமாகு என்று சொன்னது போல, மகனே மகளே நீ கேட்டதை பெற்றுக்கொள், ஆசீர்வாதமான ஒரு வாழ்வு வாழ் ஆண்டவர் சொல்லிருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இது இந்த நாளிலே இந்த கொரோனா தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடியவர்கள், தனிமைப்படுத்தப்பட்டிருப்பவர்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கிற இந்த வேளையிலே நாம் நற்கனை ஆண்டவர் நோக்கி பக்தியோடு வேண்டுவோம். ஆண்டவரே அதிசயம் செய்யும் கரங்களினால் என்னை குணமாக்கும், உம்முடைய அற்புதம் செய்யும் உம்முடைய வரங்களினால் என்னை நலமாக்கும். அழுது அழுது கேட்டேன், அழுதே வாடினேன். ஆண்டவரே என்னுடைய கூக்குரல் கேளும் ஐயா, இதோ கரத்தை நீட்டுகிறேன், என்னை தூக்கி நிறுத்துங்க ஆண்டவரே, என்னுடைய குறையெல்லாம் கேளுங்க ஆண்டவரே, மன அமைதி தாருங்க ஆண்டவரே. வாழ்க்கையில வாட்டிடும் இந்த துன்பங்கள் என்னை அழுத்துது, நோயிட்டு வருந்திடும் இந்த வேதனை தொடருது, நான் எங்க போன்னு தெரியல, எங்க போவேன் ஆண்டவரே, எனக்கு யார் இருக்கா ஆண்டவரே? நீங்க தான் என்னுடைய வாழ்க்கையில எல்லாம், நீ மட்டும் எனக்கு போதும் ஆண்டவரே, என்னுடைய வாழ்நெல்லாம் நீங்க மட்டும் தான் எனக்கு போதும் ஆண்டவரே. ஊமைகள் நலம் பெற்று பேசணும், குருடர்கள் சுகம் பெற்று பார்க்கணும், உடல் ஊனமுற்றவர்கள் குணமாகணும், முடமானவர்கள் திடம்பெறணும். நான் சொல்லக்கூடிய இந்த விண்ணப்பத்தை கேளுங்க ஆண்டவரே, அந்த பிரச்சனையிலிருந்து நோயிலிருந்து விடுதலை தாங்க ஆண்டவரே. இது இந்த நாட்களில என்னுடைய குடும்பத்திற்காக ஜெபிக்கிறேன். தனித்தனி கிளையென என்னுடைய குடும்பங்கள் சிதறுது, புரிந்துட்டு மனதின் உள்ளங்கள் பிரிஞ்சிருக்கு, என்னுடைய வீட்டுல நிம்மதி இல்லை, பேரளவுல கணவனும் மனைவியா வாழ்ந்து இருக்கிறோம், கண்ணை மூடினா தூக்கம் இல்லை. ஆண்டவரே திரு குடும்பமா நாங்க வாழணும், நாள்தோறும் நாங்க இழந்த அந்த நிம்மதியை தாங்க ஆண்டவரே. எங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு சில விருப்ப உறுப்புகளை நாங்க தூக்கி எறிஞ்சிட்டு சேர்ந்து ஒற்றுமையா வாழணும். என்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நுறுங்குண்ட இதயத்துல ஊக்க வேண்டும், தளர்வுற்ற எலும்புகள் உயிர் பெறணும் ஆண்டவரே. உம்மால் கூடும் ஆண்டவரே, உம்மால் கூடும் ஆண்டவரே. உம்முடைய சொல்லால் நோயெல்லாம் தீரும், இந்த கொரோனா வியாதியிலிருந்து சுகம் கிடைக்கும், துன்பங்கள் துணிவுடன் ஏற்பேன் ஆண்டவரே. உம்மால் உம்முடைய பெயரால் இந்த கொரோனா தொற்றிலிருந்து நான் விடுதலை பெறுவேன், ஜெயிப்பேன். ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அதிசயம் செய்யும் உன் கரங்களினால் என்னை குணமாக்கும் என்று ஒரு சொட்டு கண்ணீரோடு நமக்காக, நம்முடைய குடும்பங்களுக்காக, அகில உலகத்திற்காக, பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்காக
மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிற நோயாளிகளுக்காக ஜெபிக்கலாமா? ஆண்டவர் தொடுகிறார், ஆசீர்வதிக்கிறார். நம்பிக்கையில பக்தியோடு ஒவ்வொரு வார்த்தையின் அர்த்தத்தை உணர்ந்து பாடுவோம். கொரோனா தொற்று நோயால் ஆண்டவரே பல லட்சக்கணக்கான மக்கள் கடந்த 4 மாதங்களிலே இறந்து போகிற கவலைக்கிடம். ட்ரீட்மெண்ட் கொடுக்க மருத்துவர்களுக்கு பற்றாக்குறை, மருந்து மாத்திரை கண்டுபிடிக்க முடியல. ஒவ்வொரு நாளும் கொத்து கொத்தாய் ஆயிரக்கணக்கான மக்கள் இறக்கிற ஒரு பரிதாபமான நிலை. இன்றைய வரைக்கும் 2 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் இறந்து போயிருக்கிறாங்க. 27 லட்சம் பேர் பாதிப்புக்குள்ளாகி மருத்துவமனைகள்ல, வீடுகள்ல தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. ஆண்டவரே, உம் அதிசயம் செய்கரங்களினால், உமது அற்புதம் செய்கரங்களினால் குணப்படுத்துங்க ஆண்டவரே, சுகப்படுத்துங்க ஆண்டவரே, வல்லமையால் நலப்படுத்துங்க தேவனே. அதிசயம் செய்யும் உன் கரங்களினால் என்னை குணமாக்கும், அற்புதம் புரியும் உன் வரங்களினால் என்னை நலமாக்கும். அழுதே வாடினே, என் குரலே கேளுமையா, கரமே நீட்டினே, என்னை தூக்கி நிறுத்துமையா, என் குறை கேளுமையா, மன அமைதியும் தாருமையா. அதிசயம் செய்யும் உன் கரங்களினால் என்னை குணமாக்கும், அற்புதம் புரியும் உன் வரங்களினால் என்னை நலமாக்கும். அஞ்சாதே, திகையாதே, பயப்படாதே, வருத்தப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி தேற்றியவரே, இதோ என் வாழ்வு வறண்ட பாலைநிலமாயிருக்கிறது, என் குடும்ப வாழ்வில் முன்னேற்றம் இல்லை, என்னை புரிந்து கொள்ள யாரும் இல்லை. இதோ இஸ்ரேல் மக்களைப் போல என் எலும்புகள் உலர்ந்து போயின. இதோ எல்லாவற்றையும் இழந்து உறவுகள் எல்லாம் துண்டிக்கப்பட்ட நிலையில் வெறுமையாய், தனிமையாய், அனாதையாய், ஆதரவின்றி ஏங்கி தவிக்கின்றேன். ஆண்டவரே, என் வாழ்விலே எல்லாவற்றையும் இழந்து மனம் நொந்து அழுது அழுது என் கண்கள் வறண்டு போய் இதோ உயிருள்ள சடலமாய் அலைந்து திரிந்து நொறுங்கிய உள்ளத்தோடு மனபாரத்தோடு உம்மை தேடி வந்திருக்கிறேன். இதோ காயப்பட்டதை நான் கட்டுப்போடுவேன், நலிந்து போன மக்களை திடப்படுத்துவேன். நீ தளர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, நான் உன்னை தேற்றுவேன். உன்னை திக்கற்றவனாய் ஒருபோதும் விடவே மாட்டேன். உன் மீது எனக்கு அக்கறை உண்டு என்றவரே, யாரும் உனக்கு இல்லையே என கவலைப்படாதே. நீ அழுகையை நிறுத்து, கண்ணீர் வடிக்காதே, ஏனெனில் உனது உழைப்புக்கு தகுந்த பலன் கிடைக்கும். உனக்காக என் இதயம் ஏங்கி தவிக்கின்றது, எனவே நீ கலங்காதே என்று நம்மை தேற்றும் ஆண்டவரிடம், எனக்கு அற்புதம் செய்யும் ஆண்டவரே என்று விசுவாசத்தோடு கேட்போம். கைகளை உயர்த்தி ஜெபிப்போம். வாழ்விலே வாழ்த்திடும் துன்பங்கள் அழுத்துதே, நோயுற்று வருந்திடும் வேதனை தொடருதே, எங்கே நான் போவேன் ஐயா.
செய்யும் உன் கரங்களினால் என்னை குணமாக்கும். அற்புதம் புரியும் உன் வரங்களினால் என்னை நலமாக்கும். மெய்யாகவே அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் சுமைகளை சுமந்து கொண்டார். மகனே மகளே, கலங்காதே, அஞ்சாதே. உன் துக்க நாட்கள் முடிந்தது. இனி நீ வருந்த மாட்டாய், கலங்க மாட்டாய், கண்ணீர் சிந்த மாட்டாய், குழப்பமடைய மாட்டாய், தளர்ச்சி அடைய மாட்டாய், இகழ்ச்சி அடைய மாட்டாய். ஏனெனில் உன்னை மீட்பவர் உன்னோடு இருக்கிறார். அன்று குருடரை பார்க்க வைத்தவர், பேச முடியாதவரை பேச வைத்தவர், நடக்க முடியாதவரை நடக்க வைத்தவர், தளர்ந்து போன எலும்புகளை வலுப்படுத்தியவர், இதோ உடல் அளவிலும் உள்ள அளவிலும் குருடர்களாக ஊனமுற்றவர்களாக பார்க்க முடியாமல் பேச முடியாமல் பலவீனத்தோடு காணப்படும் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்நேரத்திலே தொட்டு குணப்படுத்துகிறார். அதிசயம் அற்புதம் புரியும் நம் வல்ல தேவனை நோக்கி கண்களை ஏறெடுப்போமா, ஜெபிப்போமா? ஊமைகள் நலம் பெற்று பேசிட வேண்டுமே, குருடர்கள் சுகம் பெற்று பார்த்திட வேண்டுமே, உடல் ஊனம் குணம் பெற வேண்டும், உடமானவை திடம் பெற வேண்டும். அதிசயம் செய்யும் உன் கரங்களினால் என்னை குணமாக்கும். அற்புதம் புரியும் உன் வரங்களினால் என்னை நலமாக்கும். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, எல்லோரும் என்னிட வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன எங்கள் அன்பு தகப்பனே, இதோ நீ திருக்குடும்பமாக உருவாக்கிய நாங்கள் முறிந்து போன உறவுகளாலும் சரியான புரிதல் இல்லாமலும் மன அமைதி இல்லாமலும் உடைந்த கண்ணாடி துண்டுகளாக சிதறி போய் தவித்துக் கொண்டிருக்கிறோம். மன நிம்மதி இல்லாமல் மன அமைதிக்காக ஏங்கி தவிக்கும் எங்கள் மீது மனமிறங்கும் தேவனே, இது இந்த நேரத்தில் எங்கள் குடும்ப வாழ்வின் வேதனைகள், சோதனைகள், துன்பங்கள், கவலைகள், கண்ணீர், ஏமாற்றங்கள், ஏக்கங்கள், பரிதவிப்புகள், கசப்பான அனுபவங்கள் அனைத்தையும் உன் பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன் ஐயா. இதோ என்னுடைய பிள்ளைகளை உம்முடைய மந்தையின் பொறுப்புள்ள பிள்ளைகளாக வளர்க்கும் நல்ல ஆயனாக என்னை மாற்றியருளும். பெற்றோரை சுமையாக நினைத்து முதியோர் இல்லங்களில் அனாதையாய் பரிதவிக்க வைக்கும் எங்கள் மனநிலையை அகற்றியருளும். எந்த வயதிலும் எந்த நிலையிலும் வயது வித்தியாசம் பார்க்காமல் ஒருவர் மற்றவரை புரிந்து ஏற்றுக்கொள்ளும் பாச உணர்வை எங்கள் குடும்பங்களில் தந்தருளும். இதோ குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும், கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர், முதியவர்கள் அனைவரையும் உம் கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஐயா. எங்கள் குடும்பத்தை உம் தோள் மேல் தாங்கியிருளும், எங்களோடு தங்கியிருளும் ஆண்டவரே. கரம் பிடித்து வழி நடத்தியிருளும் நல்லவரே, ஆராதனைக்குரியவரே. ஆமென். தனித்த
கண்களினால் தூக்கமும் இல்லை. என் வீட்டில் நிம்மதி இல்லை. கண்மூடினால் தூக்கமும் இல்லை. திரு குடும்பமாய் வாழ்ந்திட அருள்வார். நாள்தோறும் நிம்மதி தர வருவார். அதிசயம் செய்யும் உன் கரங்களினால் என்னை குணமாக்கும். அற்புதம் புரியும் உன் வரங்களினால் என்னை நலமாக்கும். கருணையின் தெய்வமே ராஜா, கண்ணீரோடும் கவலைகளோடும் இங்கே ஜெபித்துக் கொண்டிருக்கும் மக்கள் மீது மனமிரங்கும் தகப்பனே, இதோ நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்று கதறிய தொழு நோயாளியைப் போல ஐயா, நீர் ஒரு வார்த்தை சொல்லும் என் மகன் குணமடைவான் என்று நம்பிய நூற்றுவ தலைவனைப் போல, இதோ தாவீதின் மகனே என்மேல் இரக்கமாயிரும் என்று கத்திய பார்வையற்ற குருடனைப் போல நொறுங்கிய உள்ளத்தோடு பல்வேறு விதமான வியாதிகளோடு மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலையிலே உம்மை மட்டுமே நம்பி வந்து இந்த இடத்திலே ஜெபிக்கக்கூடிய உம் அன்பு பிள்ளைகள் மீது மனமிரங்கும் தகப்பனே, இதோ தளர்ந்து போன என் கைகளையும் தள்ளாடும் என் முழங்கால்களையும் நீர் தொட்டு சுகப்படுத்தும். எல்லா விதமான உடல் உள்ள நோய்களையும் உம் பரிசுத்த கரங்களால் தொட்டு நலப்படுத்தும், குணப்படுத்தும், சுகப்படுத்தும். ஆமென். நொறுங்குண்ட இதயத்தில் ஊக்கமே வேண்டுமே. தளர்வுற்ற எலும்புகள் உயிர் பெற வேண்டுமே. உம்மாலே எல்லாம் கூடும். உம் சொல்லால் நோயெல்லாம் தீரும். உம்மாலே எல்லாம் கூடும். உம் சொல்லால் நோயெல்லாம் தீரும். துன்பங்கள் துணிவுடன் ஏற்பே. உம்மாலே துயரினை ஜெயித்திடுவே. அதிசயம் செய்யும் உன் கரங்களினால் என்னை குணமாக்கும். அற்புதம் புரியும் உன் வரங்களினால் என்னை நலமாக்கும். அழுதே வாடினே என் குரலே கேளுமையா. கரமே நீட்டினே என்னை தூக்கி நிறுத்துமையா. என் குறை கேளுமையா. மன அமைதியும் தாருமையா. என் குறை கேளுமையா. மன அமைதியும் தாருமையா. அதிசயம் செய்யும் உன் கரங்களினால் என்னை குணமாக்கும். அற்புதம் புரியும் உன் வரங்களினால் என்னை நலமாக்கும். அனைவரும் முழந்தாள் படியிட்டு ஆண்டவருடைய இறுதி ஆசிரை பக்தியோடு பெற்றுக்கொள்வோம். மாண்புயர் கீதத்தை பாடுவோம். ஆண்டுயரிவருளனு மனத்தை
மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. தலை தாழ்த்தி ஆண்டவருடைய சிறப்பு ஆசிரை நாம் பெற்றுக்கொள்வோம். துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் துதியும் தோத்திர நமஸ்காரமும் உண்டாக கடவது. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் துதியும் தோத்திர நமஸ்காரமும் உண்டாக கடவது. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் துதியும் தோத்திர நமஸ்காரமும் உண்டாக கடவது.